உலகமெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். ஊரும் பேரும் அது என்னங்க? ஊரும் பேரும் ஊர் இருக்கும் பேர் இருக்கும். ஆனால் அந்த பேருக்கான காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு 2 ஊருக்கு போக போகிறோங்க. 2 ஊருக்கான பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? வேலூர் மாவட்டத்தில் இருக்க விருதம்பட்டு. இந்த ஊருக்கு ஏன் விருதம்பட்டுன்ற பேர் வந்ததுன்னு போய் கேட்போமா? வாங்கம்மா. வரேன். உங்கள் பேர் என்ன? அருண்குமார். என்ன பண்ணுறீங்க? சும்மா சுற்றினேன். வெட்டியா சும்மா சுற்றிருக்கீங்க? எத்தனை வருஷமாக சும்மா சுற்றுறீங்க? 15லேருந்தே சும்மா தான். 15லேருந்தே சும்மா இருக்கீங்க? இன்னும் சும்மா தான் இருக்க போறீங்க? இப்போ சும்மா தான் இருக்கு. ஏதாவது வேலைக்கு போகணும்னு ஏதாவது அந்த ஐடியாலாம் இல்லை. சைட் அடிப்பீங்களா? அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் இப்போ முடிச்சுட்டு தான் டியூட்டி முடிச்சு சாப்பிடுங்க. டியூட்டி முடிச்சுட்டு டயராக வந்து சாப்பிடுங்க. இங்கே நான் வரேன். ஆனால் உங்கள் பேர் என்ன? அண்ணாதுரை. என்ன பண்ணுறீங்க? டிரைவராக இருக்கேன். நீங்கள்? நான் பிரபாகரன். நீங்கள்? நல்லா பகேஷ். என்ன பண்ணுறீங்க? மீன் மார்க்கெட் மெக்கானிக்கல். சேட்டுபா. சித்திக். முகமது சாமா ஆட்டோ. உங்கள் பேர் என்ன? என் பேர் வேலாயுதம். கிட்ட வேணே என்னாச்சுண்ணா? கை அடிபட்டுச்சுண்ணா. யாரும் வச்சிட்டாங்களா? நீங்களே வச்சு விழுந்துட்டேன். நீங்களே செல்ஃபி புள்ள. செல்ஃபி புள்ள கையை நீங்க? அனந்த பத்மநாபன். ஐடியாவில் ஒர்க் பண்ணுறேன், மார்க்கெட்டிங். சரி, ஓகே ஓகே. அவ்வளோ கண்ணா வா. நீ வந்து உனக்கு திடீர்னு ஒரு 40,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா போக மாட்டியா? போய்டும். அப்போ சும்மா இருக்க மாட்டேன். அப்போ சும்மா ஒரு வேலையாக இருந்தால் தான் போவோம். ஒரு வேலை அதுக்கப்புறம் சும்மா இருக்கணும். 1 hour வேலை. 1 hour காலையில் வேலை இருக்கக்கூடாது, சாயந்தரம் வேலை இருக்கக்கூடாது, சென்ட்ரலில் போன வேலை இருக்கு. சரி, சைட் அடிக்கிறீங்களா? ஒரே சைட் அடிப்பீங்களா? எல்லாருமே அதில் ஏதாவது மாட்டிக்கிறா உங்களுக்கு? மாட்டுதா? மாட்டினா விட எல்லாருக்கிட்டும் இது பண்ணிடுறீங்க. எல்லாரும் இது பண்ணிடுறியா? பொங்க போட்டு சாப்பிடணும். மொத்த பேரும் ஒரு கேங்க இந்த மாதிரி எல்லாம் கேங்க நின்று இருப்போம். எல்லாருக்கிட்டும் அவ்வளோ எல்லாம் ஷேர் பண்ணிடுவோம். எல்லாரும் சந்தோஷம். காக்கா கூட்டம் மாதிரி. ஆமாம், எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம இளம் காளைகள்லாம் முயற்சி பண்ணுறீங்க. 1 மணி நேரம் தான் வேலை செய்வாங்கன்னா 40,000 ரூபா சம்பளம் வருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்க? எத்தனை வருஷமா ஓட்டுறீங்கன்னா? 2 வருஷமா ஓட்டுறேன். 2 வருஷமா? ஆனால் அனந்த பத்மநாபன் சார். ஐடியாவில் ஒர்க் பண்ணுறேன், மார்க்கெட்டிங். 10 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இன்னும் ஆகல சார். இன்னும் ஆகலை. இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறாங்க சிஸ்டர். வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க? வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அமையல எதுவுமே. சரி, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதாவது நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லி. நம்மளுக்கு வேணாம், எனக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு? எனக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பொண்ணு எந்த நடிகை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நடிகை மாதிரினா அதாவது ரொம்ப நடிகை மாதிரி எல்லாம் இல்லை. எனக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வீட்டுக்கு தகுந்த மாதிரி லட்சணமாக இருக்கணும். லட்சணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, பார்த்துங்க. ஒரு மாப்பிள்ளை ரெடியாக இருக்காரு. தொப்பி காட்டுங்க. முடி இருக்குது. முடி இருக்குது சார். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சா? நீங்கள்? நான் மார்பல் வேலை சார். மார்பல் வேலை செய்யுங்க. கல்யாணம் ஆச்சுங்களா? இன்னும் இல்லைண்ணா. சரி, வசதியான பொண்ணு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிச்சுன்னா ஏற்றுப்பீங்களா? இல்லை ரொம்ப சாதாரணமான ஃபேமிலியில் இருக்க பொண்ணு? பொண்ணு பிடிச்சி ஏதோ பார்த்து தானே நான் ஏற்றுக்க முடியும். சரி, பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்மளுடைய நல்ல குடும்பமாக இருந்தால் போதும். நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். அப்பா, உனக்கு கல்யாணம் ஆச்சா? எனக்கு ஹிந்தி தான் பேசுகிறேன். ஹிந்தி தான் பேசுகிறேன். எனக்கு ஹிந்தி தான் பேச தெரியும். தமிழில் பேசுகிறாருப்பா அவரு. பேசுவீங்களா? கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சுண்ணா. எத்தனை வாட்டி? ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரு வாட்டி தான். ஒரு வாட்டி தான் ஆச்சு. எங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்கு. ஊர்ல இருக்கு. நீங்க நிம்மதியா இருக்கு? இங்க தான் இருக்கு. ஊர்ல இங்கதான் இருக்காங்களா? ஓ, இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் ஊர்ல கல்யாணம் பண்ணேன். ஊர்ல கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டீங்க? ஆமா. வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தீங்களா? தெரியாம கூட்டு வந்துட்டீங்களா? தெரியாம தானா? கொஞ்சம் கொஞ்சம் பாஷை பேசுறேன். கொஞ்சம் பாஷை பேசுறேன். சரி, நல்ல பையன், கரெக்டா பேசுறப்பல. சரி, உங்களுக்கு உங்க லவ்வர் வந்து எந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நயன்தாரா. நயன்தாரா. நீங்க? நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எது வச்சாலும் யாராக இருந்தாலும் மனுஷன். சரி, இந்த ஊருக்கு வந்து விருதம்பட்டுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? இங்கே வந்து வருஷம் மாயனகுளம் திருவிழா நடக்கும் 10 நாள். அதனால எல்லா விரதம் இருப்பாங்க. அதனால எங்கள் ஊருக்கு விருதம்பட்டுன்னு பேர் வந்துச்சு. மயானகுளம் நடக்கும் வருஷம். அதனால மக்கள்லாம் விரதம் இருப்பாங்களா? அதனால விரதம் 10 நாள் விரதம் இருப்பாங்க. நீங்க விரதம் இருக்கிறீங்களா? நான் அந்த பழகலாம் இல்லை. நீங்க சொல்லுங்க, எதுக்கு விருதம்பட்டுன்னு பேர் வந்துச்சு? அதே தான் சார். நீங்க? அதேதான் சார். அதுதான் விருதம்பட்டு. அதேதான். உனக்கு தெரியுமா? சொல்லு. மயானகுளம் ஒரு நாள் தான் விருதம்பட்டே வந்துச்சு. மயானகுளம் ஒரு நாள் தான் விருதம்பட்டே வந்துச்சு. நீங்க? அதேதான் சார். அதேதான். நீங்க? அதேதான் சார். அப்பா, நீ சொல்லுப்பா, விருதம்பட்டுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்?
விருதம்னு ஒரு பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எப்படின்னா பட்டு புடவை கட்டுமா, அதனால வந்து ஊர் பேருங்கெல்லாம் வந்து விருதம் பட்டுன்னு பேர் வச்சிட்டாங்க. அந்த பாருங்க, விருதம்னு ஒரு ஃபிகர் இங்க இருந்தது. அது எப்போ பட்டு புடவை தான் கட்டும். எல்லாம் சைட் ஆயிடுச்சு. அந்த காலத்து பெருசுலாம் சைட் அடிச்சு அந்த பொண்ணு பேரே வச்சிட்டாங்க, விருதம் பட்டுன்னு வச்சுக்கிறாங்களாம் அப்படின்னு செல்லப்பட்டி சொல்லிச்சு. அது அந்த விருதப்பட்டுன்ற பேர் எதுக்கு வந்ததுன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன? செல்வம். நீங்க? சிவசங்கர். பாஸ்கரன். முத்து. பாலன். நிசார். வாசுதம். ஸ்டாலின். ஜெயக்குமார். கதிரவன். வெங்கடேசன். சிவசங்கர். என்ன பண்றீங்க? படிக்கிறேன் சார். நீங்க? கடை வச்சுருக்கேன். நீங்க? ரிட்டையர்டு. நான் கூட ரிட்டையர்டு சார். நான் ரிட்டையர்டு. பெயிண்ட் வேலை சார். டிரைவர். கடை தான். நான் சூப்பர்வைசர் வேலை சார். லாரி ஓனர். லாரி ஓனர். அண்ணா, எத்தனை வருஷமா அந்த மாதிரி மீசை வச்சுக்கிறீங்க? நான் 10 வருஷமா வச்சேன். 10 வருஷமா வச்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னே மீசை இல்லையா? இல்லை, தேவர்மன் படம் வந்ததுல வச்சேன். தேவர்மன் படம் வந்தவங்க வச்சுங்க. இந்த ஊருக்கு எதுக்கு விருதம்பட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா? ஐயா எனக்கு அதை பற்றி தெரியாது. அதான் கேட்குறேன் நான். சொல்லுங்க சார். நீங்கள் சொல்லுங்க சார். விருதம்பட்டுன்றது ஒரு கிராமம் மாரி இது, அதனால விருதம்பட்டுன்னு வச்சிருக்காங்க. கிராமம் மாதிரி அதனால விருதம்பட்டுன்னு வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா? அது சார். நீங்கள் தெரியல சார், வரலாறு அதுக்கு. வரலாறு தெரியல. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. தெரியல. நீங்கள்? காட்பாடி பக்கத்துல ஜங்ஷன்ல இருக்கிறதுனால விருதம்பட்டுன்றது பேர் வந்துச்சு. காட்பாடி ஜங்ஷன் பக்கத்திலே இருக்கிறதுனால விருதம்பட்டு பேர் வந்துச்சு. விருந்தோம்பலுக்கு சிறப்பான இடம் என்ற ஒரு காரணத்தினால அது விருதம்பட்டாக வந்திருக்கலாம். ஓஹோ, விருந்தோம்பலுக்கு சிறந்த இடம், விருந்தோம்பலுக்கு சிறந்த இடமாக இருப்பதினாலே அது விருதம்பட்டு என்று பெயர் இடப்பட்டிருக்கலாம். இருக்கலாம். அதாவது விருந்தோம்பலுக்கு சரியான இடம் இந்த ஊர், அதனால விருந்தப்பட்டு அப்படின்னு பேர் வந்திருக்கோன்றீங்க. நீங்க? எனக்கு ஐடியா இல்லைங்க. ஐடியா இல்லை. ஆனால் லாரி ஓனர் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆமாம். இந்த ஊர்ல என்ன எல்லாருக்கும் விருந்தெல்லாம் வைப்பீங்களா? விருந்தெல்லாம் வைப்பீங்களான்றியா? அதெல்லாம் நடக்குது, நல்லா ஃபேமஸாக நடக்குது. ஃபேமஸாக நடக்குது. ஆமாம் ஆமாம். வருஷம் வருஷம் நடக்குதா இல்லை அடிக்கடி நடக்குதா? அப்பப்போ டெய்லி கூட நடக்குது. நீங்க? நமக்கு தெரியாது சார். விருந்து கொடுப்பீங்களா, விருந்துக்கு போவீங்களா? விருது கொடுப்போம், விருதுக்கு போவோம், ரெண்டும் செய்வோம். என்னென்ன விருந்தெல்லாம் கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரி விருந்து கொடுப்பீங்க? நம்ம சாப்பாடு தான் சார். அப்புறம் விருந்து மருந்து உண்டு. விருந்து இருக்கு, மருந்து இருக்குது. கேட்டாச்சு. விருதம்பட்டு அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னு ஒவ்வொருத்தர் அப்படி தெளிச்சாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்குது. அந்த படக்காட்சியை பார்த்தா தான் விருதம்பட்டுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணம் நமக்கு புரியும். இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போமா? விருதம்பட்டு என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? வட ஆற்காட்டு பகுதி வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது விருதம்பட்டு என்னும் இவ்வூர். இனி இவ்வூருக்கு விருதம்பட்டு என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும் சொல்லாகும். தஞ்சை நாட்டிலுள்ள தாமரை புலம், கருவப்புலம், செட்டி புலம் போன்ற ஊர்கள் புலம் என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட ஊரின் பெயர்களாகும். அதேபோல் பற்று என்னும் சொல் நன்சை நிலத்தை குறிக்கும். அது தமிழகத்தின் தென்னாட்டில் பத்து எனவும் வடநாட்டில் பட்டு எனவும் திரிந்து வழங்கப் பெறுகின்றது. திருக்கோவிலுக்கு நிபந்தமாக விடப்பட்ட நிலங்களை உடைய ஊர் கோவில்பற்று என்று பெயர் பெற்றன. ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஊர் பெருங்கணைப்பற்று என்று அழைக்கப் பெறுகின்றது. இவ்வாறு பற்று எனவும் பட்டு எனவும் அழைக்கப் பெறும் ஊர்கள் தமிழகத்தில் எண்ணற்ற வகையில் காணப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் வேலூர் பகுதியில் அமைந்துள்ள விருதம்பட்டு என்னும் இவ்வூர் ஆகும். இது வட ஆற்காட்டில் உள்ள நன்சை நிலமாதலால் பட்டு என்னும் அடைமொழி பெயரோடு சிவபெருமானின் பழமலை நாதர் என்னும் பெயர் வடமொழியில் பெயரப்பட்டு விருதன் என்ற சிறப்பு பெயரும் இணைய பெற்று
இவ்வூர் விருதன்பட்டு என்று அழைக்கப் பெற்றுள்ளது. அதுவே தற்பொழுது மருவி விருதம்பட்டு என்று வழங்கப் பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, விருதம்பட்டுன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணமும் தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே தம்மா துண்டு ஒரு சின்ன பிரேக். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போக போகிறோம். 2வது ஊர் என்ன ஊர் தெரியுமா? காட்பாடி. காட்பாடி அப்படின்னா என்ன? காட் பாடி, பாடி காட், அதனால தான் காட்பாடியோ தெரியல. ஊருக்குள்ளே போய் மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன? மகிமா தாஸ். மகிமை தாஸ், என்ன பண்ணுறீங்க? சர்ச்சில் சர்ச். ஓகே அண்ணா, நீங்கள்? ஐயா கோவிந்தசாமி, நான் டிரான்ஸ்போர்ட் டிரைவராக இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஓகே அம்மா? நான் மஞ்சுளா. பாஷா, சதீஷ்குமார், விக்னேஷ்குமார். விக்னேஷ். என்ன பண்ணுறீங்க? நான் எலக்ட்ரிஷியனில் ஒர்க் பண்ணேன். திலீப் குமார் ரயில்வேல ஒர்க் பண்ணேன். நீங்கள்? உங்கள் பேர் என்ன? கீர்த்திகா. என்ன படிக்கிறீங்க கீர்த்திகா? வாணிஜ ஸ்கூல். ஓகே நீங்கள்? ராஜ்குமார். நடராஜன். என்ன பண்ணுறீங்க? ரயில்வே ஒர்க் பண்ணுறேன். ரயில்வே. நீங்கள்? பிரகாஷ், பிசி வெல்பேர் ஒர்க்கு. இல்லை சார்? பிசி வெல்பேர். நீங்கள்? தமிழரசன். என்ன பண்ணுறீங்க? டெய்லர். எப்பயாவது சட்டை கிட்ட பேண்ட்டு தைச்சி ஜிப்பு போல மறந்துருக்கீங்களா? மறக்க முடியாது. இல்லைங்க, பேண்ட்டு தைக்கும் போது ஜிப்பையும் தைக்கிறதுக்கு மறந்துருக்கீங்களா கேட்டேன். மறக்க முடியாது. முடியாது. ஜிப்பு தைச்சா தான் பேண்ட்டு தைக்க முடியும். ஓகே சூப்பர். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கீங்க? சார் 25 இயர்ஸ் இருக்கு. 25 இயர்ஸ் ஆகுங்க. எத்தனை பசங்க? 3 பசங்க. 3 பசங்க. ஓகே, பசங்கள்லாம் சேஃப்டி பண்ணிட்டீங்களா? ஊரில் பொண்ணு செட் 2 பையன் தான் கையில் இருக்காங்க. 2 பையன் கையில் இருக்காங்க. ஆமாம். கையிலே இருக்கான். இல்லை தானே, அவங்களுக்கு ஒரு லைஃப் அவங்க செட்டில் பண்ணி நம்ம கையில் தான் சொல்ல பையன் என்ன முடியும். பண்ணுறாரு? பையன் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணிருக்காரு. சரி, அவர் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? மாட்டீங்களா? ஒத்துப்பு சார். ஒத்துப்பீங்க? ஒத்துப்பேன். சூப்பர். தேங்க்யூ. சூப்பர். மகமிதாசனே, நீங்கள் எத்தனை வருஷமா சர்ச்சில் இருக்கீங்க? 24 வருஷமா. 24 வருஷமா இருக்கீங்க. ஆனால் நீங்கள்? நான் டிரைவராக இருக்கேன். பிஎஸ்சியில் டிரைவராக இருக்கேன். சரிண்ணே. எத்தனை வருஷமா இந்த சர்வீஸில்? 27 வருஷமா இருக்கேன். 27 வருஷமா இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த வேலை? அருமையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பையன் இருக்கானா? இருக்கான். பொண்ணு இருக்கா? இருக்கு. சரி, உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்குங்க. ஒத்துக்குவீங்க? ஒத்துக்குவேன். காதலுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது. இப்போல்லாம் மக்கள் வந்து நிறைய மாறிட்டாங்க. ஜாதி மதம்லாம் தேவையில்லை, நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு காட்பாடி அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு இவர்கிட்ட கேட்குறேன். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. சார் ஐடியா இல்லை சார். ஐடியா இல்லை. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, காட்பாடின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? காட்பாடின்ற பேர் ஏன் வந்திருக்குன்னா, எவரெஸ்ட் ஜிம் இருக்கு, பாடி பில்டர். பாடி பில்டர். சரி, அதை வச்சு சொல்லியிருக்கலாம். ஓ, எவரெஸ்ட் ஜிம் பாடி பில்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, காட்பாடி வந்திருக்கா? நீங்கள்? இது காடு மாதிரி இருந்திருக்கலாம், அதை அழிச்சு நாடா பண்ணாங்க, அதனால காட்பாடின்னு வந்து. காடு மாதிரி இருந்திருக்கலாம், காடு மாதிரி இருந்திருக்கலாம். அதனால அதை அழிச்சு நாடா நாடாயிட்டாங்க, காட்பாடி. காட்பாடி. நீங்கள் சொல்லுங்கண்ணே. ஐயா, காட்பாடி என்பது ஒரு சிறந்த ஒரு பெயர். அதே நிலையில் இந்த காட்பாடி என்ற பெயர் அதற்கு காரணம் என்று நான் நினைப்பது என்னவென்றால், சொல்லுங்க. இங்கு பாடி கட்டும் தொழில் அப்போது அது முன்னொரு காலத்தில் நடந்ததாக ஒரு தகவல் கிடைச்சது. சரி, அதை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே பாடி கட்டினதால் இந்த ஊருக்கு வந்து காட்பாடி பாடி அது வந்து பாடி ஆயிடுச்சு. பாடினா என்ன பாடி கட்டினாங்க? பாடி என்பது இந்த லாரி இங்கே வந்து நாமக்கல்ல பாடி கட்டுற மாதிரி லாரி பஸ்ஸுகள்லாம் பாடி கட்டுற ஒரு முக்கியமான ஒரு இடம். சரி சரி சரி. அது இங்கே காட்பாடியில் நல்ல பிரபலமாக நடக்குது. சரிங்க. அதை வச்சு இங்கே வந்து காட்பாடின்ற பேர் வந்திருக்கும் என்று என்னுடைய யூகம். ஓகே அண்ணா, இந்த ஊருக்கு காட்பாடின்ற பேர் என்ன வந்தது? காட்டுப்பாடி. காட்பாடி. காட்டுப்பாடி. காட்பாடி. காடுங்க அதிகம். காடுங்க அதிகம். காட்டுப்பாடி. அதை வந்து காட்பாடியா மாத்திட்டோம் நாங்களே. சொல்லுங்க. நாய் குளிக்கலாமா? என்னது? நாய்க்குட்டி. நாய்க்குட்டி.
ஒரு செருப்புக்கு எத்தனை எழுத்து? சி ரி இப்பு 4 எழுத்து விட்டுரு, 2 எழுத்து வச்சா சிரிக்கலாம். உனக்கு தெரிஞ்சு சொல்லு. சி 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 சின்னு சிரிப்ப. நோ. ரி ஆஹா ரீ ரீ சிரிக்கணும். பு புப்பு இல்லை, நான் சிரிக்கிட்டா. நான் அசிங்கப்படுத்துற உன்ன என்ன கேள்வி பண்ணு. சரி நம்ம குடும்பத்தில் எல்லாமே சாப்பிட்டு சரிங்களோ. பார்த்தீங்களா எப்படி எல்லாம் சிரிச்சு கேவலப்படுத்துறாரு பாருங்க. ரொம்ப சூப்பர்ண்ணே. ஏய் நல்லா பாரு. அடேங்கப்பா அடேங்கப்பா. போயா போயா போயா. முள்ளு முள்ளு முள்ளு. தானா உன்னை யார் இப்படி குடிக்க சொன்னது? தெரியாது குடிச்சாயா? தெரியாம எப்படி குடிப்ப? கொடுத்துட்டான் எனக்கு நிறையா நிறையா கொடுத்தான். எதுக்கு கபடி ஆடுற? தண்ணி உணர்வு இல்லை சார், ஓவர் ஆயிடுச்சு. சரி இங்கே 10 காலைல போறியா? ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க. இன்னொன்று ஒன்றே ஒன்றா. ஹலோ வாங்க. நான் ஓய மாட்டேன். ஹலோ வாங்க. அடிபடிச்சா? சூப்பர் சூப்பர். அம்மா உங்க பேர் என்ன? நளினி, ஜெயலட்சுமி, மீனாட்சி, சத்யா, இந்திரா, கவிதா, மலர், நிர்மலா, தமிழ்ச்செல்வி, பார்வதி. என்ன பண்றீங்கம்மா? வீட்லையா? வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறோம். நீங்க? நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி கணவருக்கு நல்லா சமையல்லாம் பண்ணி போடுவீங்களா? நீங்க சமைக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்சது அவருக்கு என்ன? சமைக்கிறதுலே பிடிச்சது அவருக்கு களி பிடிக்கும். எது சளி பிடிக்குமா? ஓ களி பிடிக்குமா? நீங்க சமைச்சு அவருக்கு சளி பிடிக்கணும்னு நினைச்சீங்க. நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்ல ஓகே. நீங்க சமைச்சதுல உங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கும்? கீரை குழம்பு பிடிக்கும். கீரை குழம்பு. நீங்க? எங்கள் வீட்டுக்காரருக்கு சிக்கன் பிடிக்கும். சிக்கன் பிடிக்கும். நீங்க? சாம்பார். சாம்பார். நீங்க? களி. நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் சாதம். கத்திரிக்காய் சாம்பார் சாதம் அவருக்கு பிடிக்குமா? நீங்க? சரி உங்க கணவர் வந்து நீங்க சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுவாரா? டைம் ஆயிடுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவார். டைம் ஆயிடுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவார். நீங்க? அவர் ஹெல்ப் பண்ணுவார். சரி உங்க கணவரை அன்பா செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? வாடா போட தான் கூப்பிடுவாங்களா? இல்ல இல்ல வேற என்ன கூப்பிடுவீங்க? நார்மலா சிரிச்சி பேசும் அவ்வளவுதான். சண்பெல்லாம் வந்து செல்ல பேரெல்லாம் எதுவும் செல்ல பேரெல்லாம் வைக்கல. நீங்க? செல்ல பேரெல்லாம் நீங்க? செல்லமா உங்களை என்ன கூப்பிடுவார் வீட்டுக்காரு? பேர் சொல்லியா? நீங்க செல்லமா என்ன கூப்பிடுவீங்க? வாடா போடாதீங்க. சரி சரி இந்த ஊருக்கு காட்பாடின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? காடு நிறைய இருந்ததுனால காட்பாடின்னு வந்து. காடு நிறைய இருந்ததுனால காட்பாடி. நீங்க? அதேதாங்க, காடு நிறைய இருந்திருக்கும். இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதுக்காக வந்தாரு. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால. நீங்க? அந்த காலத்துல இந்த மனுஷங்க அதிகமா இங்க இருந்திருப்பாங்க, காட்டுவாசிங்க மாதிரி, அதனால காட்டுப்பாடின்னு வந்துட்டு இருக்கோம். காட்டுவாசிங்க தான் ஜாஸ்தியா இருந்திருப்பாங்க அந்த காலத்துல, அதனால காட்டுப்பாடின்னு வந்துட்டு. நீங்க? குடியாத்தத்துக்கும் காட்பாடிக்கும் வந்தா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால காட்பாடின்னு வச்சுட்டாங்க சார். நீங்க சொல்லுங்க காட்பாடின்னு பேர் யார் வந்துருக்கோம்? அதுதான் அதுதான் எதுதான்?
அதுதானா எதுதான்? காட்டுவாசிங்க அதிகமாக இருக்கறனால அதனால அதே தான் காட்டுவாசி அதிகமான காட்டுவாசி இருந்தாங்களா? நான் போய் புழுவுக்கு போவேன். நீங்க சொல்லுங்க. அதாவது காட்டில் அந்த காலத்தில் வந்து காடு ஃபுல்லாக அடர்ந்த காடாக இருந்தது. இங்கே வந்து பறவைகள் பாடுறதுனால காட்பாடின்னு. அந்த காட்டுல பறவைகள் பாடுறதுனால. ஆமாம், காட்டுல இருக்க பறவைகள் பாடுனதுனால காட்பாடின்னு பேர் வந்து. காட்பாடின்னு பேர். நல்லா சொன்னீங்க. நீங்க துர்கா டிராவல்ஸ் மூலியமா சொன்னாருங்க அவர். நீங்க என்ன சொல்றீங்க? இதே சேம் இவர் என்ன சொன்னாரோ அதேதான். காட்பாடி வந்து காடு அதிகமாக அடர்ந்ததுனால பறவைகளுக்கு அதிகமாக வந்து அடைஞ்சு பறவைகள் இதனால பாடி காட்பாடி. உண்மையா இருக்குமா? சரி, ஆக இங்க இருக்கவங்கலாம் இவங்க எல்லாம் கணவர்கள் சமைச்சு போடுவாங்க. கணவரை செல்லமா வாடா போடாம தான் கூப்பிடுவாங்க. செல்ல பேரை வைக்கல. இல்ல நீங்க பாக்குறீங்க, அவங்க கணவர்லாம் பாக்குறீங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க, உங்க மேல அன்பா இருக்காங்க, நல்லா சமைச்சு போடுவாங்க. கேட்டாச்சு, அவங்களும் நான் சொன்ன மாதிரி தான் பாடி கார்ட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தாதான் எதுக்கு காட்பாடி அப்படின்னு பேர் வந்ததுன்ற விளக்கம் நமக்கு தெரியும். இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பாட்டுடி போப்பா. காட்பாடி என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறப்பான ஊர்களுள் ஒன்று காட்பாடி என்னும் இவ்வூர். இனி இவ்வூருக்கு காட்பாடி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். வட ஆற்காட்டு பகுதியில் சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் அமைந்துள்ளது. காட்பாடி ரயில் சந்திப்பு இங்கு முக்கிய ரயில் சந்திப்பாகும். கூட்டுறவுத்துறைக்கு பெயர் பெற்ற இடமாக இவ்வூர் விளங்குகின்றது. கூட்டுறவு நகர அமைப்பும் இங்கு உள்ளது. உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை, எந்திர தொழிற்சாலை முதலியனவும் இங்கு இயங்கி வருகின்றன. ஊரின் சில பகுதி மக்களுக்கு இங்குள்ள தொழிற்சாலைகளே வாழ்வாதாரமாக அமைந்துள்ளது. பண்டை காலத்தில் இப்பகுதியில் காடுகள் நிறைந்து இருந்தமையால் ஆடு மாடு மேய்த்தல் முக்கிய தொழிலாக இருந்துள்ளது. இதன் காரணமாக பாடி என்னும் பொதுப்பெயர் இவ்வூர் பெயரில் இணைந்துள்ளது. மேலும் காடுகளை குறிக்கும் பொருட்டு பாடி என்ற பொதுப்பெயரோடு காடு என்னும் குறியீட்டு பெயர் இணைய பெற்று இவ்வூர் காட்டுப்பாடி என்றே அழைக்க பெற்றுள்ளது. காட்டுப்பாடி என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் மருவி அப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தற்பொழுது காட்பாடி என்று வழங்கப்பெற்று வருகின்றது. காட்பாடின்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு நம்ம 2 ஊரை பார்த்தோம். 2 ஊருக்கான பேர் வர்றதுக்கு காரணம் என்னவோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போகிறோம். 2 ஊருக்கும் ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். மாத்தூர்ன்ற பேர் எதுக்காக வந்தது, அதுக்கான காரணம் தெரியுமா? பெரியவங்க வச்சு போனாங்க, எதுக்கு வச்சாங்க தெரியாது. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Then at night, no, Papa. Open your mouth, ha, ha, ha. சூப்பர்.